ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு வந்துட்டு சீர்பாத்திரம்லாம் வாங்க போகிறோம். ஸோ அது கூடவே கொலுசு மெட்டி இதெல்லாம் வந்துட்டு கையோடு வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்திருக்கும். கல்யாணம்னு ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்க வேண்டாம், போட்டு விடுவாங்க. அது அழகே அடிக்கும். எல்லா கலரும் வருது. அது போக மாட்டேங்குது. அந்த டப்பா கீழே இருக்கு. எல்லாரும் இருக்காரு கண்டிப்பா. உங்களுக்கு சின்னதாக கைக்கு வழக்கமானாலும் போடுங்க. நல்லா இருக்குல்ல, திருச்சி கேட்டுக்கிறேன். பாருங்க மக்களே, ஒரே அக்கப்போரா இருக்கு. ஒரு கடையை விடாம நின்றுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? பார்க்க தான் செஞ்சீங்க, எடுக்கல. அப்பாங்கிட்ட வந்துருவாரு. திருவிழா முடிஞ்சிருச்சு. வராகி அம்மன் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள இருக்கு. ஹே கைஸ், குண்டு கைஸ், இந்த ரெண்டு குண்டு உருண்டுகிட்டு தாங்க வருதுங்க. ஹாய். இங்க வெள்ளி பொருள் எல்லாம் வாங்கிட்டு அப்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீர்பாத்திரம் வாங்குறதுக்காக அம்மன் சன்னதியில் இருக்கிற கருப்பண்ணசாமி மெட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகேயஸில் தான் பித்தளை பொருட்கள் எல்லாமே வாங்கியிருப்போம். நிறையா விளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருந்துருக்கேன். இந்த வட்டம் கொஞ்சம் சேஞ்சுக்காக வந்துட்டு வேறு கடைக்கு போகலாமே அப்படின்றக்காக இந்த கடையை வந்து சூஸ் பண்ணோம். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரேட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். அவங்க ஒரு ஆள் ஒரு ரைட் எடுத்து நீங்கள் ஒரு ரைட் எடுத்துங்க. காய் விற்கிற பிளேட் மாதிரியே தான் காட்டுங்க. குட்டி சம்பா இங்க வாங்க இங்கிட்டு வாங்க. என்ன பாருங்க அந்த இது வாங்கிக்கோ. நம்மகிட்ட இருக்கு பாது அந்த ஃபர்ஸ்ட் இது. எங்க இங்கிட்ட திரும்புங்க. இதுதான் அது பாட்டு கிடக்கும். இதுதான் 5 6 வரும். 5 6 இருக்கு. 11 இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா சீர் சாமான் வந்து வாங்க வந்துருக்கோம். கடையில் வந்து எங்கள் அச்சுக்கு கல்யாணமாக சீர் சாமான் வாங்க வந்துருக்கோம். அதோட வீடியோ தான் இப்போ வந்து நான் புது கிச்சன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீர் பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒன்றா எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சுன்றதுக்காண்டி ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவளாக பேசிகிட்டு இருந்தா. வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப தான் பார்த்தா ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. சரி, உங்களுக்காக வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பானை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈயத்தில் எடுக்கிறது வந்துட்டு பெட்டர் நான் சொல்லுவேன். என்னன்னா சில்வரில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி ஹீட்டாக அடியில் வந்துட்டு லைட்டாக ஓட்ட விழுகிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் அது மட்டும் வந்துட்டு நாங்கள் ஈயத்தில் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாய் பாருங்க, ரொம்ப கூட்டமாக பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரேட் கம்மியான இதாக தான். இப்போ வந்து குட்டி பொருள்லாம் அவ்வளோ அழகாக எடுக்கிறோம். கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு பாத்திரம் எல்லாமே வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இது வந்து தங்கச்சிக்கு சடனாக கல்யாணம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணனால அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே வாங்கணும். நம்ம ரொம்ப வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னைய டேவே வந்துட்டு நம்ம எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்குள்ளே எல்லா பொருளுமே நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வேலை வந்துட்டு முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இவங்க கிட்டக்க சில்வர் பாத்திரம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டு அப்புறம் ஹெவி வெயிட்ல எல்லாம் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு லைட் வெயிட் எடுத்தோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எடுத்தாலுமேவும் நல்லா ஹெவி வெயிட்டாக எடுத்தோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ வந்து போய் காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரியே வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த ஒரு பாட்டில்னு வந்து சொல்லுவாங்க, பெப்பர்லாம் வந்து போட்டு வைப்போம். அந்த மாதிரி பாட்டில் எனக்கு சப்ஸ்கிரைபர் இவங்களே என்னுடைய சப்ஸ்கிரைபர். ஹாய். இது வந்து இவங்களுடைய கடை தான். திங்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30 போல் ஆயிடுச்சு. சரி, சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நவீன் பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்படியேவும் இன்றைக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக வெளியில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கக்குள்ளேயும் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு போனோம். பாதி திங்ஸை வந்துட்டு பின்னாடி வர ஆட்டோவில் வந்துட்டு ஏற்றி விட்டுட்டோம். டெம்போவில் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்தாங்க. வர்ற வழியிலே சரியான மழை. ஸோ நனைஞ்சிக்கிட்டே தான் வீட்டுக்கு போனோம்.
மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஒரு வழியாக வீடு போய் சேர்ந்துட்டோம். கண்டிப்பாக இந்த vlog வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரதீஸ் கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இது போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.